கொஞ்சம் வேகமா போங்க, வேகமா போங்க. என்ன ஊரு? உச்சிக்குடி. வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய நம்முடைய பிறப்பன் வலசை கிராமத்தில் இந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியுடைய நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக என்னை தேர்தல் களத்தில் நிறுத்தியிருக்கின்றார். தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற நான் இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த தேர்தலில் நான் சுயேட்சை வேட்பாளராகத்தான் போட்டியிடுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அது எதனால் ஏற்பட்டது என்பதனை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அதற்குள் நான் இப்பொழுது செல்லவில்லை. நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் போது வேட்புமனு தாக்கல் செய்தேன். நான் தான் முதலில் செய்தேன். ஆனால் எங்கேயோ கண்டுபிடிச்சு நிறைய பன்னீர்செல்வங்களை கொண்டு வந்து வேட்புமனுல தாக்கல் செய்ய வச்சாங்க. எத்தனை பேர் சொல்லுங்கப்பா? 6 பேர். என்னை சேர்த்து 6 பேர். 6 பேரும் நான் என்னென்ன 3 சின்னங்களை சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டு தர வேண்டும், அதில் 1 சின்னம் நமக்கு கொடுப்பார்கள். நான் என்னென்ன சின்னங்களை குறிப்பிட்டிருந்தனோ அவர்களும் அதே சின்னத்தை குறிப்பிட்டு வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். இது ஒரு குழப்பத்தை உருவாக்குவதாக அவர் செய்த சரி, பரவாயில்லை. அதனால் சின்னம் ஒதுக்குற நாள் வந்தது. ஒரு சின்னத்தை 2 பேர் கேட்டால் குழுக்கு சீட்டு கொடுத்தான் தருவார்கள். 2 பேரும் அதற்கு மேல் கேட்டாலும் எல்லாரும் பேரையும் குழுக்கு போட்டு சின்னத்தை ஒதுக்குவார்கள். அந்த வகையில் தான் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வரத்தால், உங்களுடைய வாழ்த்துக்களால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு என்ன சின்னம் கிடைக்கப்பட்டது? நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் கோரஸா சொல்லுங்க. பலாப்பழம் சின்னம் உங்களின் ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைக்கப்பட்டது. ஊரணியெல்லாம் தூர்வாரி நல்ல மழை பெய்கின்ற பொழுது வரத்து கால்வாயிலையும் தூர்வாரி பெய்கின்ற மழை, இயற்கை செய்கின்ற மழை எல்லாரும் ஊரணிக்கு வந்து நின்றால் அது ஒரு வருடம் அந்த ஊரணியில் மழை தேங்கி நின்றால் சுற்றுப்புறங்களில் ஒரு 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர் உயர்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் இது முக்கியமான பணி. இந்த பணியை இதோடு சேர்த்து நீங்கள் இன்றைக்கு என்ன தந்திருக்கின்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் உங்களுடைய நல் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பணியைத்தான் முதலில் என் கடமையாக ஆற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நம்முடைய சுவாமி பாம்பன் சுவாமிகள் நடந்து சென்ற பாதையில் 12 அடி பாதை தற்சமயம் ஆக்கிரமிப்பில் உள்ளது. ஆக்கிரமிப்பை அழைத்து புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லியிருக்கிறீர்கள். முறைப்படி அந்த பாதை ஆக்கிரமிப்பில் இருந்தால் அதை அகற்றி அவர் நடந்து சென்ற அந்த சுவாமிகள் நடந்து சென்ற பாதை சீரத்தில் செய்யப்பட்டு பாதை நல்ல முறையில் அமைத்து தரப்படும் என்பதை நான் இந்த நலனத்தை கொள்ள தேவைப்படுகிறேன். அந்த இங்கிருந்து ராமேஸ்வரம் செல்லும் பஸ்ஸும்
இங்கிருந்து மதுரை செல்லும் பஸ்கள் இங்கே நின்று செல்கின்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், பஸ் நிறுத்தத்தில் சோலார் லைட் போட வேண்டும். பஸ் நிறுத்தத்தில் நல்லா சொல்லுங்க, நல்லா சவுண்டா சொல்லுங்க, என்ன கோரிக்கை சொல்லுங்கம்மா. அது அதுதான் இந்த கோரிக்கை சொல்லியிருக்கீங்க. உரிய அதிகாரியிடம் மாவட்ட ஆட்சியரிடம் இந்த முறை சொல்லி உரிய அனைத்து பஸ்களும் இந்த நிறுத்தத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கா நின்று செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், பஸ் நிறுத்தத்தில் சோலார் லைட் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அது அவசியம் தேவை. இரவு நேரங்களில் பெண்கள் பயமின்றி வந்து போவதற்கு சோலார் தேவை, அதையும் போட வேண்டும். முக்கிய சந்திப்புகளில் ஸ்கைமாஸ் லைட் அது போடுவதற்கும், அது போட்டால் கொஞ்சம் உயரத்தில் இருக்கு, எல்லா சுற்றுப்புறமே இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் அது வெளிச்சம் தரக்கூடிய ஒரு புதிய தூரம். இதுபோல அடிப்படை பணிகள் பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும், குறுக்கு சந்தைகளில் சிமெண்ட் சரணம் போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு தண்ணீர் வசதியுடன் கூடிய மகளிர் சுகாதார வளாகங்கள் கட்டி தரப்படும் என்பதையும், தேவைப்படுகிற இடங்களில் சமுதாய குழுக்கள் நிறுவப்படும் என்பதையும், இப்படி மக்களுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பணிகளை தேவைகளை அறிந்து புரிந்து உங்களுக்கு நிறைவாக ஆற்றுவதில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. நம்முடைய வெற்றி சின்னமா பாப்பம் சின்னத்திலே முத்திரிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை எனக்கு பெற்று தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுவதை நன்றி, வணக்கம்.